வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிஸ்மி ஃபேஷன் தமிழ். இப்போ நம்ம ஒரு ஜீன்ஸை ரொம்ப ஈஸியாக ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவுடைய ஷார்ட்ஸோடைய லென்த்து வந்து 22 நமக்கு வேணும். நம்ம 24 வச்சு நம்ம கட் பண்ணுறோம். ஏன்னா 2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். அப்படி டேப் வச்சு 22 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, 24 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்படியே இன்னொரு சைடு கட் பண்ணிக்கோங்க. இது அப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். இதில் வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம், அதை ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். சேம் அதே கலரில் நூல் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்து அதான் அதில் உள்ள சேம் கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணால் அதோடய லுக் வேறு மாதிரி இருக்கும். ஷாப் வந்து கோயம்புத்தூரில் உக்கடம் அலுமினியம் காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. என் கான்டாக்ட் நம்பர் 8220795892. கோயம்புத்தூரில் யாராவது இருக்கீங்களா, விருப்பப்படுறவங்க எங்கிட்ட ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாம். டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 5-6 பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணிங்கன்னா போதும். டோர் ஸ்டெப் டெலிவரி அவைலபிள் இருக்குது. இந்த மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே 1 இன்ச் மடித்து அதுலேருந்து இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா 2 இன்ச் ஃபோல்ட் ஆயிரும். ஃபோல்ட் ஆனால் உங்கள் ஒரு விரலில் அந்த பாதி வந்து உங்களுக்கு வந்துட்டு 1 இன்ச்சுக்கு சமம். அது கரெக்டாக இருக்கும். டேப்பே தேவையில்லை, ஆனால் 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். அந்த விரலை அப்போதைக்கு அப்படியே சைடில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த 1 இன்ச் உங்களுக்கு அப்படியே சுற்றி வந்துடும். அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க, சுருக்க விழுகாமல் இருக்க. அப்படியே கரெக்டாக அந்த விரலை வச்சு செக் பண்ணி அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கடைசியில் அந்த ஃபோல்டிங் வரும்போது கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் ஆன மாதிரி இருக்கும். அதை அப்படியே லைட்டாக எடுத்து அப்படியே விரல் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக வரும். அப்படியே முடிகிற இடத்துல அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே டாக்காக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும், அதை கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ஒன் சைட் ஃபினிஷிங் ஓவர். அப்படியே லைட்டாக நெய்யில் வச்சு அப்படியே கீறி விட்டுருக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சுருண்டு இருக்கும், இருக்கிறது அப்படியே உங்களுக்கு நேராகிடும். நெக்ஸ்ட் சைடு நம்ம வந்து இப்போ பண்ணலாம். அதே மாதிரி ஒன் சைட் 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிடுங்க அந்த விரல் வச்சுட்டு. அதே மாதிரி இன்னொரு இன்ச் ஃபோல்ட் பண்ணி 2 இன்ச் ஃபோல்ட் ஆயிரும். அப்படியே அந்த விரல் வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இப்போ டேப் கையில் கீழே விழுந்து வச்சு குனிஞ்சு எடுக்கலாம் தேவையில்லை. அது நீங்கள் வந்து அந்த விரலே உங்களுக்கு அளவு தான், அந்த அளவு வச்சு நீங்கள் ஈஸியாக தைச்சிக்கிட்டே வரலாம். பொதுவாக கிட்ஸோட ஜீன்ஸ் கூடயும் முட்டிக்கிட்டே கிழிஞ்சிடும். அதை நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸாக பண்ணிக்கலாம். கிட்ஸோடது மட்டும் இல்லை, மென்ஸோடது இருக்குது. இந்த டேர் பேண்ட்லாம் வாங்குகிறோம். அது வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா அந்த முட்டிக்கிட்ட வந்து எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்டிச்சிங் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். கொஞ்ச நாள் ஆக வாஷ் பண்ண அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அதை கூட நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸாக பண்ணிக்கிடலாம். லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும், அதை கட் பண்ணி விட்ருங்க. இந்த லெக்லேயும் அப்படியே நெயில் வச்சு அப்படியே கீறிக்கங்க சுற்றியும். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ஷார்ட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.